வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக். வாழைப்பூ பொரியல், பனானா ஃப்ளவர் ஸ்டியூ. இந்த வாழைப்பூ ஃபஸ்ட்டு எப்படி பிச்சு எடுக்குன்னு பார்க்கலாம். வாழைப்பூல இந்த மாதிரி தண்டுமா இருக்கும், இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துடணும். இதை அப்படி வந்து வெட்டி போட்டுடலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி தான் எடுக்கணும் வாழைப்பூ பிச்சு எடுக்கிறது. இந்த நடுவில் இந்த குமிழ் மாதிரி இந்த மாதிரி தண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை வந்து சாப்பிடக்கூடாது. இப்படி பிச்சுக்க வேண்டியதான். வாழைப்பூ வந்து பிச்சு பழகினவங்க ஈஸியாக பிச்சிடலாம். வாழைப்பூவை சுத்தப்படுத்தி வச்சாச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸை 3 அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்படி கட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் உள்ள இந்த வாழைப்பூவில் உள்ளது அப்படியே பொடியாக அரைஞ்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து பிக்கும் போதே வந்து அடிக்கடிக்கு இப்படி வச்சிட்டோம்னா வெட்டும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இப்படி லேயராக நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உழைச்சி போட்டு கண்ட மணிக்கு போட்டோம்னா நமக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெட்ட கையில் பிசு தன்மை அதிகமாக பார்த்தீங்களா, அதெல்லாம் வெட்டுற கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த மாதிரி எடுக்கும்போதே அப்படி வரிசையாக வச்சுருங்க. எடுத்தது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன், அப்போ சீக்கிரம் வெட்டி முடிக்கலாம். அதே மாதிரி வாழைப்பூ கட் பண்ணதை வந்து தண்ணிக்குள்ளே தான் போடணும். சும்மா வந்து வச்சோன்னா கருத்து போயிடும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு தான் அதுக்கப்புறம் தான் பொரியல் வந்து செய்யணும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி பொடியானவொன்னா வந்து பிக்க தேவையில்லை, அதை சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே இதை ஃபுல்லாகவே வாழைப்பூ நல்லா சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்படி வரிசையாக வந்து அடுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி லாஸ்ட்டில் அடியில் போனோன்னு இந்த பொடியாக ஆயிரும் பார்த்தீங்களா, நம்ம வந்து பிச்சு போட்டதுக்கப்புறம் இதே வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுடணும் உள்ளேக்கே பொரியல் செய்யும்போது. அதே மாதிரி வாழைப்பூ வந்து தண்ணிக்குள்ளே தான் போடணும். வெறும் தட்டில் வச்சோன்னா கருத்து போயிடும் பொரியல் பண்ணுறப்பலையும். வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எதெல்லாம் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி. ஃபுட்டுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் கேட்டு வாங்கிக்கணும். கடுகு, தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். வாழைப்பூ வதக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் 5 ஸ்பூன், கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு எண்ணிக்கைக்கு 25 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ கூட முருங்கைப்பூ இல்லை, முருங்கைக்கீரை போகிறவங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடியாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை, வெறும் வாழைப்பூவில் தான் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் ஒரு சில் தேங்காய் தட்டி போட்டால் போதும், இல்லை ஒரு சில் அளவுக்கு திருவி போட்டால் லாஸ்ட்டு இறக்கும் போது திருவி போட்டால் போதும். பனானா ஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை செய்து தான் வெங்காயம் பச்சை வதங்கிட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து வாழைப்பூ சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ சமைக்கும் போது அடுப்பு குறைச்சி சமைச்சா நின்று வேகும். ஏன்னா கொஞ்சம் வேக நேரம் ஆகும். நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கல, பாத்திரத்தில் நின்று செஞ்சிட்ருக்கேன். அதனால் வந்து அடுப்பை குறைச்சி தான் செய்யணும். வாழைப்பூ பொரியல் செஞ்சிட்ருக்கேன். வாழைப்பூவில் சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம்.
வாழைப்பூல கால்சியம், பாஸ்பரஸ், அயன், புரோட்டீன், விட்டமின் பி, சி, ஃபைபர் போன்ற சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி தோற்பு சத்து, இது இருக்கிறதே மெயினாக தோற்பு சத்து. வாழைப்பூவில் வந்து தோற்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வாழைப்பூ சாப்பிடும்போது நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது திடீர்னு வரக்கூடிய வாந்தி வருது, தலை சுற்றல், இதை சரி பண்ணக்கூடிய தன்மையுடையது இந்த வாழைப்பூ. அதே மாதிரி இதை அடிக்கடி சாப்பிடும்போது மூளை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடன் இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அதையும் சரி பண்ணும், அல்சர் க்யூர் பண்ணும், ஜீரண அமிலங்களின் செயல்பாடுகளை சீராக்கும் இந்த வாழைப்பூ. இதயத்தை பாதுகாக்கூடியன்னு சொல்லலாம். பொட்டாசியம் சத்து இதில் அதிகம் இருக்கிறதுனால ரத்தத்தை சீராக வச்சு இதயத்துக்கு வந்து ரத்தம் வந்து சரியாக சென்று உதவும். அதே மாதிரி இதை வாழைப்பூ அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்ருக்கும் போது இதயத்தை பாதுகாத்துக்கலாம். இதயத்துக்கு ரொம்ப வந்து பாதுகாப்பு தரக்கூடிய அருமையான வலிமை மிகுந்த வாழைப்புன்னு சொல்லலாம், பாதுகாப்பு வலிமைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் இருக்குது. வாழைப்பூ பெண்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசவம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி அருமையான உணவு வாழைப்பூ. கர்ப்பப்பைக்கு வந்து வாழைப்பூ சாப்பிட்ற ரொம்ப நல்லது, வலிமை பெற செய்யும். கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கிறவங்க இந்த வாழைப்பூ தொடர்ந்து சாப்பிட்டுடலாம், கர்ப்பப்பை வலிமை பெறும். பெண்களுக்கு மாதவிடாய் பிராபத்தை சரி பண்ணும், வெள்ளைப்படுதல், வயிற்று வலி சரி பண்ணும், கர்ப்பப்பைக்கு நல்ல பலம் அளிக்கும் இந்த வாழைப்பூ. இதற்கு தோற்பு சத்து இருக்கிறதுனால கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்ன பொருள் சாப்பிட்டாலும், நம்ம சாப்பாடு பொருள் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடை வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ண செய்யும். இந்த இருக்கக்கூடிய தோற்பு சத்து வாழைப்பூ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து வேறு எந்த சாப்பாடு சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் இந்த வாழைப்பூ சாப்பிடும்போது. மாதவிடாய் டைமில் பெண்களுக்கு அதிகப்படியாக ஏற்படக்கூடிய உதரப்புக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு சமையல் இருக்கக்கூடிய வயிற்று வலிக்கு வந்து இந்த வாழைப்பூவை இடித்து சாறு எடுத்து மிளகு சேர்த்து சூப்புமாக செஞ்சு குடிக்கலாம். அந்த மாதிரி பொரியலாகவும் சாப்பிட்லாம். குழந்தையின்மை பிரச்சனை சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான சிறந்த மருந்துனா இந்த வாழைப்பூ சொல்லலாம். வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பழமொழி. குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூ அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குழந்தையின்மை பிரச்சனை நீங்கி மகப்பேறு கிடைக்க செய்யும். ஸோ குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூ வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3 டேஸாக சாப்பிட்ணும், ரொம்ப ரொம்ப நல்லது. கடையில் வாங்குற சாப்பாடுனால ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து அஜீரண கோளாறு ஏற்படும். அந்த மாதிரி டைமில் அந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது வயிற்றுக்கடுப்பு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால் வரக்கூடிய சீதக்கழிச்சல் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வாழைப்பூ. இதை அப்படியே தோற்பு சத்து, இதில் சூப் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி பொருளாக செஞ்சாப்பிடலாம். வயிற்றுக்கடுப்பு நீங்கும், வயிற்று வலி நீங்கும், கைகால் எரிச்சல் நீங்கும். இந்த வாழைப்பூ சாப்பிடும்போது வறட்டு இருமல், தொடர்ந்து வரக்கூடிய வறட்டு இருமல் அதையும் நீக்கக்கூடிய தன்மையுடையது இந்த வாழைப்பூ. உடல் அசதி, சூதக வலி, வயிற்று வலி குறையும் இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடும்போது. சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த வாழைப்பூ சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கணையம் வலுப்பெற செய்து இன்சுலின் வந்து உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரக்க செய்யக்கூடியது இந்த வாழைப்பூ கூட தோற்பு சத்து. இந்த வாழைப்பூவில் அனைத்து சத்துக்களுமே சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடும்போது சக்கரை நோய் வந்து கண்ட்ரோல் பண்ண செய்யும் இந்த வாழைப்பூ. ஆயிலை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் இந்த வாழைப்பூ. ஏன்னா அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட இந்த உணவுன்னு சொல்லலாம் இந்த வாழைப்பூவை. நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயிலை பெருக்கிக்கலாம். ஆயில் அதிகரிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ வந்து அடிக்கடி சாப்பிட்றணும். உடலில் தேவையற்ற கொழுப்புகளை அரைச்சி ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும், ரத்த அழுத்தம், ரத்த சோகையை தடுக்கும். வாழைப்பூ சத்துக்கள் நன்மைகள் பார்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். மூடிடலாம். இந்த தண்ணி சேர்த்துலாம் வற்றி வாழைப்பூ வெந்த உடனே தேங்காய் பூ துருவி போட்டு இறக்கலாம். உப்பு நான் இப்போ சேர்க்கலை, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துடலாம். தேங்காய் ஒரு சில அளவுக்கு, தேங்காய் ரொம்ப பிடிக்காதவங்க குறைச்சிக்கலாம், முக்காய்ச்சல் போட்டுக்கலாம். ஒரு 4 கிளறி இறக்கிடலாம். வாழைப்பூ ரெடி ஆயிரும். உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பனானா ஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை, வாழைப்பூ பொரியல், பனானா ஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை செஞ்சுக்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
ராதித் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிறதே பாருங்கள். வாழைப்பூ பொரியல் எப்படி செஞ்சுக்கணும்னா, என்னோடய சேனலில் ஸ்டார்டிங்கிறதே பார்க்கும்போது அந்த வாழைப்பூ எப்படி பிக்கிறது, எப்படி கட் பண்ணி என்ன தண்ணிக்குள்ளே போடணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். இல்லைனா கருப்படிச்சு போயிடும், நல்லா இருக்குது, அது கலரே வேறு மாதிரி ஆயிரும். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வாழைப்பூ எப்படி செஞ்சு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன்.